வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்னென்னா ஆல் பரோட்டா செய்ய போகிறேன். என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இதை செய்ய போகிறேன். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நல்லா வருதுன்னா அது எப்படி வரும்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் தோல் செதுக்கி வச்சுட்டேன் வேக வைக்கிறதுக்கு. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் உரிக்கிறத விட இது செதுக்கியே போட்டுட்டா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும், சூடாக உரிக்க தேவைன்னு சொல்லிட்டு செதுக்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதை வந்து இப்போ நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். ஸ்டஃபிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக போட்டேன். இப்போ வந்து என்னென்னா மாவு பிசையணும், கோதுமை மாவு. ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு வந்து கோதுமை மாவு சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டில் பிசைஞ்சிக்கணும்ல, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். இந்த பரோட்டாக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தாலும் நல்லா இருக்கும். நிறைய வீடியோ பார்த்தேன், அதனால நல்லா சாஃப்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக நல்லா தேய்ச்சிட்டு இருக்கேன். ஆல் பரோட்டாக்கு வந்து இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா மெதுமெதுந்தான் இது பண்ணி வச்சுருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான ஸ்டஃபிங்க்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறமேட்டுக்கா பச்சை மிளகாய் போட்டு கொத்தமல்லி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறேன். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இப்போ வந்து இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஐயோ வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. இது ரெண்டை கட் பண்ணி போட்டுருப்பா, ரெண்டை கட் பண்ணி போட்டுடலாம். ஸ்டஃபிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அது அப்போ சூடாக இருந்ததுனால கொஞ்சம் ஆர்டர்னு சொல்லி விட்டுனேன். அது இப்போ நல்லா மசிச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக அந்த அரிஞ்சு வச்ச வெங்காயம் அதை சேர்த்து நல்லா கலர் விட்டலாம். அது கூடவே கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண இந்த கொத்தமல்லியும் தூவி நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சமாக வந்து இது பேர் என்ன, மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கார மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும், நல்ல கலவையாக. இப்போ வந்து இது வந்து மாவு நல்லா அழகாக சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சப்பாத்தி ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை தேய்த்துக்கொள்ளணும். வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக வச்சு தேய்ச்சிடலாம். இதுக்குள்ளே இப்படி கொஞ்சம் வைத்து அது கொஞ்சமாக கொஞ்சம் திக்காகவே தைக்கும். வேஸ்ட்டாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து உள்ளே வச்சு மெதுவாக தேய்ச்சி உருண்டை பிடித்து விடுகிறேன். மெதுவாக உருண்டை பிடிச்சிட்டு இதை வச்சுட்டு கொஞ்சம் மாவு போட்டு கொஞ்சம் பொறுமையாக தேய்ச்சி எடுத்தால் வருமா. இப்போ வந்து அடுப்புக்கு வந்து ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக தவா எண்ணெய் கொஞ்சம் வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது சூடாகும். இதுக்குள்ளே நான் இதை வந்து கொஞ்சம் உள்ள பிடிச்சிட்டேன். இது லைட்டாக ஒட்டிக்கிச்சு, பட் ஓகே தான். ஃபஸ்ட் டைமுக்கு இது பெட்டர் இல்லை அப்படின்னு என் கணவர் சொன்னார், நான் சொல்லலை. என்னடா இது, இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்னஸாக கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு உண்டை பிடிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட் டைம் வந்து மாவு கம்மியாக வச்சுட்டு ஸ்டஃபிங் அதிகமாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் சொதப்பிடுச்சு. செகண்ட் டைம் இப்போது ஓகேவாக தான் வரும்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி நான் ஒன்று போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. அது இந்த தைரியத்தில் திரும்ப அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து இவ்வளோ நல்லா வருது. ஃபஸ்ட்டு தெரியாமல் அது போட்டதுனால வந்துருச்சு. இது ஓகே, நல்லா தான் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆல் பரோட்டா செய்கிறேன். சொதப்பிடிச்சோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஃபஸ்ட்டு. இப்போ பரவாயில்ல, இன்னும் ஒன்று போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது எப்படி போகணுன்னு. இப்போ நல்லா வந்துருக்கு. ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி இதை எப்படி சும்மா அப்படியே சாப்பிட முடியும் பரோட்டாவன்னு கேட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி மதியம் குழம்பு இருக்குல்ல, அதை வச்சு இவங்களுக்கு கொடுத்துலான்றதுக்காகவே இன்றைக்கி இதை செஞ்சுருக்கேன். நல்லா வந்துருக்கு. ஆனால் ஸ்டஃபிங் தான் ஊறப்பட்டது செஞ்சு வச்சிட்டேன். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது இவ்வளோ நல்லா வரும்னு நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைமுக்கு செம்ம ட்ரை தான் இல்லை. ஆலு பரோட்டா செஞ்சுட்டேன். இது இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் ட்ரைக்கு சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்கும்போதே டெம்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னன்னா
இந்த ஸ்டஃபிங்கை தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாயிருக்கு. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.